இந்த 6 மாத காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா பேச ஆரம்பித்த பிறகு அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரிக்ஷன், அந்த நெருடல் ஆரம்பிச்சது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அவர் ஆதவ அர்ஜுனா பேசினார். திரும்பவே வந்து மாறி மாறி பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் வந்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து எவ்வளவோ சகித்து கொண்டு தான் இருக்கிறோம், இந்த கூட்டணியில் அவமானங்களை சகித்து கொண்டு தான் இருக்கிறோம் தான் சொன்னார். மக்களை வந்து எப்படி சொல்கிறது, அதான் மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளே பயன்படுத்தலாம். ஒரு அளவு உண்டு, அந்த அளவை தாண்டி திமுக போகும்பொழுது அதுக்கு தாளம் தட்டி கொண்டு விசிகாவும் அங்கே இருந்ததுன்றது தான் உண்மை. இது ஃபஸ்ட் ரவுண்டு. இங்கே ஏற்கனவே பேசின மாதிரி விஜய், நீதிபதி சந்துரு, பிரகாஷ் அம்பேத்கர், இது டாக்டர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெம்டுலே, இவங்கெல்லாம் வராங்கன்னு இருக்குது. திரும்பவும் விஜயும் ஒரே மேடையில் தோன்றப் போகிறார்கள் அப்படின்றது அக்டோபர் 27 அந்த மாநாடு இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு வெளியில் வருது தினமலரில் செய்தி. அப்பயே வந்து இது பற்றிக்குது. அதன் பிறகு திமுகவிடமிருந்து தெளிவான ஒரு செய்தி வந்து விசிக தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது அந்த மேடையில் நீங்கள் ஏறினீர்கள் என்றால் கூட்டணியில் விசிகாவுக்கு இடம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த விஜய் மேடையில் டிசம்பர் 6ஆம் தேதி நீங்கள் கலந்து கொண்டு பேசுவீர்களே ஆனால், விஜயுடன் ஒரே மேடையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாக விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் இடம் இல்லை என்பதை முதலமைச்சர் தெளிவாகவே அறிவித்துள்ளார் என்ற அளவுக்கு செய்திகள் திமுக தலைமையிடமிருந்து விசிக முக்கியஸ்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. திருமாவுக்கும் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அந்த மாநாடு நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னா அது திமுகவுக்கு சவாலாக அவர் இருக்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காகனா, அப்போ உங்களுடைய சுயத்தன்மை என்பது என்ன? நான் என்ன சொல்கிறேன், இதுதான் உங்கள் நிலைப்பாடுனா அப்போ ஆதவ அர்ஜுனா ஏன் 3 மாதமாக பேசினார்? அதையாவது நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. இப்போ மதிமுக எப்படி இருக்குது, இடதுசாரிகள் எப்படி இருக்காங்க? அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் விஜயோட கட்சி தாங்குமா, விஜயோட அரசியல் தாங்குமான்றதே இன்றைக்கி பெரிய கேள்வியாக எழுந்துகிட்டு இருக்குது. ஆனால் திருமா கட்சியிலேருந்து, சீமானோட கட்சியிலேருந்து, பாமகலேருந்து, பிஜேபியிலேருந்து விஜய் கட்சிக்கு வாக்குகள் நகர ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கும் விஜயோட வாக்குகளை நீங்கள் கவருவதற்கும் அந்த மேடையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கணுமா வேணாமா? என்னங்க அது அம்பேத்கர் பற்றின புத்தகம் வெளியிட்டு விடாங்க. அந்த மேடையில் விஜய் மட்டுமே ஒரே கதாநாயகனாக இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப அந்த மேடையில் இருந்தால் அந்த மேடைக்கு 2 கதாநாயகர்கள், ஒன்று விஜய், இன்னொன்று திருமா. நல்ல வாய்ப்பை திருமா இழந்திருக்கிறார். விஜய் மட்டுமே ஒற்றை கதாநாயகனாக நிற்கப் போகிறார். இதுதான் விசிகாவோட பக்குவப்படாத, திமுகவை பார்த்து அச்சம் கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய அரசியலின் அவலமான வெளிப்பாடு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து பேசியிருக்கோம். டிசம்பர் 6ஆம் தேதி ஆனந்த விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கம்பெனியும் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு இந்த புத்தகம், வெளியீட்டு புத்தகம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம். அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும், நடிகர் விஜய் அவர்கள், தவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் கலந்து கொள்கிறதா இருந்துச்சு. பிறகு அது கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. அது இப்போ உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த இன்விடேஷனே வந்துருச்சு. அதில் அவர் கலந்துக்கலை, விஜய் அவர்கள் தான் கலந்துக்கிறாரு அப்படின்றது. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். இதற்கு பின்னணியில் உள்ள செய்தி என்னவா இருக்குது? ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு யூகமாக பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் கலந்துக்கிட்டால் என்ன இருக்கும், கலந்துக்கலனா எப்படின்னு. இப்போ கலந்துக்கலை அப்படின்றது உறுதியாயிருக்கு. உங்களுடைய பார்வை? ஆமாம், இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தின ஜூன் 4ஆம் தேதிக்கு பிந்தின இந்த 6 மாத காலத்தில் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்க அந்த பனிப்போரில் 2வது ரவுண்டுலேயும் திமுக ஜெயிச்சிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் கள்ளக்குறிச்சியில் மதுவிலக்கு மாநாடு நடத்தினார் திருமாவளவன். பனிப்போர் இருக்கா? பனிப்போர் இருக்குது, பனிப்போருக்கு மேலேயே இருக்குது. உஷ்ணமான பனிப்போருக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். வெளியில் வந்து அவங்க அதை சொல்லாமல் இருக்காங்க. தொண்டர்களுக்குள்ளே கீழே ஜெல்லாவில் தலைவர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் தான் திமுகவோட அந்த கூட்டணி இருக்க வழி. கீழே இருக்க தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது. அதிருப்தினா வெளியில் போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை, கடுமையான அதிருப்தி, மனஸ்தாபங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த 6 மாத காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா பேச ஆரம்பித்த பிறகு அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரிக்ஷன், அந்த நெருடல் ஆரம்பிச்சது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அவர் ஆதவ அர்ஜுனா பேசினார். திரும்பவே வந்து மாறி மாறி பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் வந்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து எவ்வளவோ சகித்து கொண்டு தான் இருக்கிறோம், இந்த கூட்டணியில் அவமானங்களை சகித்து கொண்டு தான் இருக்கிறோம் தான் சொன்னார். அதே நேரத்தில் இன்னொரு தடவை பேசும்பொழுது வந்து நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம், வலுவாகத்தான் இருக்கிறது கூட்டணினார். இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருந்தார். ஒரு 2-3 அறிக்கை வந்துருச்சு, மாறி வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் கூட்டணியில் இருக்கோன்றதையும் சொல்லிகிட்டு இருந்தார். மதுவிலக்கு மாநாடு நடத்தும்போது அந்த மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பீர்களானா அழைப்போன்னு சொன்னோன்னே நிலைமை சீரியஸாக போச்சு. அப்போ முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தார். திரும்பி வந்தோன்னே அறிவாலயத்தில் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து அதிமுகவும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆர்எஸ் பாரதியும் டிகே சிலங்கனும் கலந்து கொள்வார்கள் என்று அவர் சொன்னார். அப்பயே திருமாவை வந்து ஸ்டாலின் வந்து செக்மேட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். கள்ளக்குறிச்சியில் இப்போ தான்
5 மாதத்துக்கு மேலே கள்ள சாராயம் குடித்து 70 பேர் செத்து நூற்றுக்கணக்கானவர்கள் இன்னமும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மதுவிலக்கு மாநாடு நடத்தும்போது மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியும் அந்த மாநாட்டில் ஏறி மேடையில் ஏறுதுன்னா அதை விட ஒரு கேலி கூத்து வெட்டுக்கேடு விசிகாவுக்கு ஏதாவது இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இதையே எடப்பாடி சிஎம்மாக இருந்து அதிமுகவில் வந்து விசிகா வந்து திமுகவில் இருக்க மாதிரி ஒரு அங்கமாக இருந்து இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஒரு 70 பேர் செத்து நூற்றுக்கணக்கானவர்கள் கண்ணு போய் காலு போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகி தோல் வியாதி உடம்பு பூரா வியாதின்னு வந்து படுத்து கிடக்கிறான், குடும்பங்கள் செதஞ்சு கிடக்குது. அந்த கட்டத்தில் தமிழ்நாடு பூரா சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு நான் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறேன்னு திரும்ப முடிவு செஞ்சு மறுபடியும் சொல்லுகிறேன், எடப்பாடி சிஎம்மாக இருந்து அந்த எடப்பாடி இருக்க அதிமுக கூட்டணியில் திமுகவும் இருந்து ஒரு மதுவிலக்கு மாநாட்டை கள்ளக்குறிச்சியில் திரும்ப நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் வந்து அதிமுக சார்பாக ஜெயக்குமாரும் கேபி முனுசாமியும் கலந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கற்பனையை விரித்து பாருங்கள், கண்ணை மூடிட்டு. அது தாங்க முடியாத ஒரு அசூயை உங்களுக்கு கொடுக்கும். அதைத்தான் திமுக செஞ்சுது. அது இந்த மாநாட்டிலே கலந்துட்டு இருந்திருக்கலாம். அதை தானே திமுக, ஏன்னா அது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு குரல் தானே. அங்கே போய் அப்படியே திருப்பினாங்கல்ல. இத்தனைக்கு நீங்கள் நினச்சா மதுவிலக்கு அமல்படுத்துகிறான். பீகாரில் யார் அமல்படுத்துகிறா? மத்திய அரசு அமல்படுத்திருக்கு, மாநில அரசு தான் அமல்படுத்துது. இல்லை, மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு. மக்களை வந்து எப்படி சொல்கிறது, அதான் மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளே பயன்படுத்தலாம். ஒரு அளவு உண்டு. அந்த அளவை தாண்டி திமுக போகும்பொழுது அதுக்கு தாளம் தட்டி கொண்டு விசிகாவும் அங்கே இருந்ததுன்றது தான் உண்மை. இது ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்டாலின் வந்து செக் வச்சார், மேட் பண்ணல, செக் வச்சார். அதன் பிறகு 2 மாதம் பொறுத்து இந்த இஷ்யூ வருது. முதல்ல தினமலர் தான் இந்த செய்தியை வெளியிடலாம் 1.5 மாதத்துக்கு மேலே. டிசம்பர் 6 விஜயும் திருமாவும் ஒரே மேடையில்னு. இது என்னென்னா, ஓராண்டுக்கு முன்பு விகடன் குழுமம் திட்டமிட்ட நிகழ்வு. ஆதவர்ஜுனாவுடைய விசிகா துணைத் தலைவர் ஆதவர்ஜுனா வச்சிருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு கட்டுரைகளை தொகுக்குது, வெளியிட்டு மட்டும் புத்தகத்தை பிரசுரிக்கிறது மட்டும் விகடன் குழுமம் வெளியிடுது. இதில் முதலமைச்சருக்கு தான் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க. விகடன் குழுமத்திலேருந்து முதலமைச்சருக்கு தான், ஸ்டாலினுக்கு தான் அழைப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாத காலம் அவர்கள் வெயிட் பண்ண பிறகு எந்த விதமான பதிலும் வரலன்ட்டு தான் அதன் பிறகு வந்து அவங்க திருமாவை நோக்கிலாம், திருமா ஏற்கனவே இருக்கார் அந்த பேனலில். அதன் பிறகு ஸ்டாலின் வரலன்னு தான் அவங்க வந்து அதன் பிறகு இன்ஃபேக்ட் வந்து ராகுல் காந்தி ஆஃபீஸையும் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அங்கேருந்து அவங்க ராகுல் காந்தி அலுவலகத்திலேருந்து சிஎம்க்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்டப்போ இங்கே சிஎம் கிட்டேருந்து பதில் வரலன்னு அவர் ராகுல் காந்தி பின்வாங்கி விட்டார். இங்கே ஏற்கனவே பேசின மாதிரி விஜய், நீதிபதி சந்துரு, பிரகாஷ் அம்பேத்கர், இது டாக்டர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெம்டுலே, இவங்கெல்லாம் வராங்கன்னு இருக்குது. திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் தோன்றப் போகிறார்கள் அப்படின்றது அக்டோபர் 27 அந்த மாநாடு இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு வெளியில் வருது தினமலரில் செய்தி. அப்பயே வந்து இது பற்றிக்குது. அதன் பிறகு திமுகவிடமிருந்து தெளிவான ஒரு செய்தி வந்து விசிகா தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது அந்த மேடையில் நீங்கள் ஏறினீர்கள் என்றால் கூட்டணியில் விசிகாவுக்கு இடம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த விஜய் மேடையில் டிசம்பர் 6 நீங்கள் கலந்து கொண்டு பேசுவீர்களே ஆனால், விஜயுடன் ஒரே மேடையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாக விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் இடம் இல்லை என்பதை முதலமைச்சர் தெளிவாகவே அறிவித்துள்ளார் என்ற அளவுக்கு செய்திகள் திமுக தலைமையிடமிருந்து விசிகா முக்கியஸ்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது, திருமாவுக்கும் தெரிவிக்கப்பட்டு விட்டது. இப்படித்தான் 2 தரப்பிலும் உள்ள விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு பிறகு ஆம்பிகுட்டி இருக்காது. ஆம்பிகுட்டினா குழப்பம் அல்லது வந்து ஒரு தெளிவற்ற தன்மைலாம் கண்டிப்பாக கிடையாது. இன்கேஸ் விஷயம் இதுதான், விஜய் இருக்கிற மேடையில் திருமா அமர்ந்தால் அதன் பிறகு திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு சொல்லிக்கலாம், திமுக கூட்டணியும் சொல்லிக்கலாம், எந்த கூட்டணியின் பெயரிட்டு அழைத்தாலும் அந்த கூட்டணியில் விசிகாவுக்கு இடம் இல்லை என்பதை முதலமைச்சர் திமுக தலைவர் தெளிவுபடுத்தி விடுவார் என்ற செய்தி விசிகா தலைமைக்கும் விசிகா உள்ள முக்கியஸ்தர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் தெளிவாகவே 1 வாரத்திற்கு முன்பு அழைப்புதலை வெளியிட்டக்கூடிய கட்டத்தில் திருமாதில் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்தி அரசல் புரசலாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. அவங்க அந்த அழைப்புதழியை வெளியில் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். விகடன் வெளியீட்டாளர், விகடனுடைய உரிமையாளர் பா ஸ்ரீனிவாசன் இருக்கார். முதல்ல விஜயோட பேர், அப்புறம் பா ஸ்ரீனிவாசனோட பேர், அதுக்கு பிறகு வந்து நீதிபதி சந்துருவோட பேர், 4வது ஆனந்த் டெம்டுலே பேர். இவ்வளோ தான் இருக்குது. திரும்ப கலந்து கொள்ளவில்லை என்பது இன்று அதிகாரப்பூர்வமாக தெளிவாகிவிட்டது. இது வந்து நிச்சயமாக திருமாவுக்கு வந்து ஒரு பின்னடைவு, விசிகாவுக்கு ஒரு பின்னடைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது நடப்பது அம்பேத்கர் விழா. அம்பேத்கர் விழாவில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள மறுப்பது என்பது வந்து உங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நீங்கள் இந்த அளவுகளை திமுக எல்லாருக்கும் வைக்கணும் இல்லையா. விஜய் வந்து ஒரு பிஜேபி ஆதரவாளர் கிடையாது, தெளிவாக தான் பிஜேபி எதிர்ப்பாளர்னு அவர் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கார். அதை தான் நம்ம நம்பணும். ஆனால் நீங்கள் அப்பழுக்கற்ற அக்மார்க் முத்திரை குத்துன பிஜேபிக்காரர் இல்லை, ஆர்எஸ்எஸ்காரர் ராஜ்நாத் சிங், அவரை அழைச்சி வந்து கருணாநிதி சமாதியை சுற்றி காமிக்கிறீங்க, கருணாநிதி நாணய வெளியீட்டுகளில் கலந்துக்கிறீங்க, திமுகவை வானலாவை புகழ்ந்து ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு.
கருணாநிதி சமாதியில் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த நினைவகத்தில் உட்காந்து படங்கள் எல்லாம் பார்க்குறாரு, 3D கண்காட்சியை திமுக புகழ்மால சூட்டுறாரு. அந்த ராஜ்நாத் சிங்கோட முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, எதிர்கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க. இதை அளவு பண்ணக்கூடிய தமிழகத்தில் உள்ள இந்தியா கூட்டணி அம்பேத்கர் விழா, நினைவில் கொள்ளுங்கள் அம்பேத்கர் விழா, அம்பேத்கர் நினைவு நாள் அன்றைக்கு நடக்கக்கூடிய அம்பேத்கர் விழா, அம்பேத்கர் பற்றின புத்தகம், பல்துறை அறிஞர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து தங்கள் கருத்துரைகளை அம்பேத்கர் பற்றிய தங்களுடைய நினைவலைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். விழாவில் முக்கியஸ்தராக வரக்கூடியவர் ஒரு பிஜேபிக்காரர் கிடையாது, அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக மாறியவர். ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் தான் அதிகாரப்பூர்வமாக அவர் கையெடுக்கிறார். அந்த மாநாடை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னா அது திமுகவுக்கு சவாலாக அவர் இருக்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காகனா அப்போ உங்களுடைய சுயத்தன்மை என்பது என்ன? நான் என்ன சொல்கிறேன், இதுதான் உங்கள் நிலைப்பாடுனா அப்போ ஆதவர்ஜுனா ஏன் 3 மாதமாக பேசினார்? அதையாவது நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. இப்போ மதிமுக எப்படி இருக்குது, இடதுசாரிகள் எப்படி இருக்காங்க? திமுக விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை, வழி இல்லை, சரண்டர், டோட்டல் சரண்டர்னு இருக்காங்கல்ல. 26லையும் திமுக தான். அப்படியே இருந்துட்டு போயிடுங்களேன். ஒரு பக்கம் வீராவேசமான பேச்சு, எங்கள் ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, 4 வருஷத்துக்கு மேலே நடிக்க வந்தவங்களாம் டெப்டி சிஎம் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆக முடியாதான்னு பேட்டி. இன்னொரு பக்கம் அப்படியே போய் சரண்டர் ஆகுதுன்னா இந்த இரட்டை நிலப்பாடு உங்கள் தொண்டர்கள் மத்தியில் கசப்பையும் ஒரு விதமான வெறுப்பையும் ஏற்படுத்தாதா? இல்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒரு புறக்கணிக்கும் போது விஜய் மாதிரியான ஒரு நபர், நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து அந்த புத்தக வெளியிடும்போது அது அவருக்கு ஒரு கெயினாக மாறாதா? கண்டிப்பாக மாறும். ஏன்னா அவருடைய முதல் மாநாடு, அந்த முதல் மாநாட்டிலே அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை வைக்கிறார், அவர் ஒரு தலைவராகவும் ஏற்றுக்கிறார். அப்படின்னும் போது இது ஒரு கட்சி கூட்டணியை சார்ந்து, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 15 மாதம் என்ன இருக்கும்போது அவர் கூட ஒரு கை குலுக்கி இந்த அம்பேத்கரை பற்றி இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய ரசிகர்களையே பயன்படுத்தியிருக்கலாம். இது இன்னும் திருமாவுக்கு ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு திருமா கட்சியிலேருந்து பெரிய அளவில் விஜய் கட்சிக்கு அவங்க தொண்டர்கள் நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பனாக சொல்லுவோம், விசிகாலேருந்து விஜய் கட்சிக்கு தாவேகாக்கு ஷிஃப்ட் ஆகுது, ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகுது. இல்லை, ஒரு கூடுதல் கேள்வி சார், அதில் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி விசிகாக்குள்ளே இருக்கு, இளைஞர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஆனால் திருமா புறக்கணிப்பதன் மூலம் அந்த வாக்குகள் ஏற்கனவே அக்டோபர் 27 விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே கலந்து கொண்டவர்களில் கணிசமானவர்கள் விசிகா கட்சியை சார்ந்த இளைஞர்கள். விசிகாவோட வாக்கு வங்கி விஜயை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் விசிகாவை பொறுத்தவரையில், அதன் தலைமையை பொறுத்தவரையில் கசப்பான உண்மை. உண்மை புறக்கணிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அது காரணமாக இருந்ததுன்னா அது முட்டாள்தனமானது. ஏன்னா அந்த மேடையை நீங்கள் விஜய்க்கு தார வாத்துறீங்க. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அந்த மேடையில் தோன்றி உங்கள் வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கணும். உங்கள் வாக்கு வங்கி தக்க வைக்கிறது இல்லாமல் விஜய் வாக்கு வங்கியை கைப்பற்ற நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கணும். ஏன்னா இன்னும் 1.5 வருஷம் இருக்குல்ல பாலிடிக்ஸில். விஜயால் எவ்வளோ தூரம் பாலிடிக்ஸ் பண்ண முடியுன்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இன்று உருவெடுத்து நிற்குது. ஏன்னா அக்டோபர் 27 பிறகு எந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக ஒரு தெருவுக்கு வந்திருக்காரா? இந்த புயல் மழை வெள்ளத்தில் கூட 4 நாள் பொறுத்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. கிரவுண்டுக்கு அவர் போவே இல்லை, வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு போய் விக்கிரவாண்டியில் நின்றுட்டாருன்னா அவர் மேடை நடத்த அவர் மீட்டிங் போட்ட இடத்துல தண்ணியில் மிதக்குதுங்க. இன்றைக்கி அங்கே போய் நின்று மக்களுக்கு ஆதரவாக 4 வார்த்தை பேசியிருந்தா கூட அவர் கட்சிக்கான ஒரு லிஃப்டாக இருந்திருக்கும். அது இல்லை. இதுதான் விஜயோட அரசியல். அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் விஜயோட கட்சி தாங்குமா, விஜயோட அரசியல் தாங்குமான்றது எனக்கு பெரிய கேள்வியாக எழுந்துகிட்டு இருக்குது. ஆனால் திருமா கட்சியிலேருந்து, சீமானோட கட்சியிலேருந்து, பாமகலேருந்து, பிஜேபியிலேருந்து விஜய் கட்சிக்கு வாக்குகள் நகர ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கும் விஜயோட வாக்குகளை நீங்கள் கவருவதற்கும் அந்த மேடையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கணுமா வேணாமா? என்னங்க அது அம்பேத்கர் பற்றின புத்தகம் வெளியிட்டு விடாங்க. நீங்கள் ராஜ்நாத் சிங்கோட மேடையில் இருப்பீங்க. இல்லை சார், இன்னொரு பக்கம் இருக்கு, அது போய் தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம். ஏன் சார் நிர்பந்திக்க வேண்டியது இல்லைங்க, அது முதல்ல ஏன் ஒத்துக்கிட்டீங்க? இது நல்ல கேள்வி. இன்னொன்று, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் முதல்ல வாழ்த்து சொன்னவங்கள திரும்ப ஒருவர். ஆமாம், அவரே கூட சொல்லிடுறாரு. அவரே சொன்னார், அக்டோபர் 27 மாநாடுக்கு திட்டமிட்டப்ப அதற்கு வாழ்த்து சொன்னவர் திருமா. ஆமாம். அப்புறம் அம்பேத்கர் பற்றின நினைவு நாளில் வரக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த மேடையில் ஒப்புக்கொள்கிறேன், கலந்து கொள்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டு பின்வாங்கியது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடு, மிகப்பெரிய பலவீனத்தின் வெளிப்பாடு. இது வந்து முழுக்க நீங்கள் வந்து திமுகவோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத காட்டுது. தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே சார் கூட்டணி. அவங்க பிஜேபியை கூப்பிட்டு நடத்துறாங்கல்ல. இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு 1% சுயமரியாதை இருந்திருந்ததுன்னா, 2 இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் 1% இவர்களுக்கு சுயமரியாதை இருந்திருந்ததுன்னா, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு அழைத்து பேசும்போது ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் 1000 சொல்லுங்கள், அவர் பிஜேபியோட தலைவர் தான். நான் கேட்குறேன், இதே இடதுசாரிகளை இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடுன்னு ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார். அவருக்கு இப்போ 100ஆண்டு விழாலாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விழா நடக்குது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சிபிஎம் மாநாடு கட்சியோட தலைவர் தான் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு. அந்த சிபிஎம் கட்சி மாநிலத்தை ஆளக்கூடிய கேரளாவில் பினராயி விஜயன் முதலமைச்சர், அவர் வந்து ராஜ்நாத் சிங்கை அழைச்சி இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டுக்கு 100ஆண்டு விழா நடத்தி தபால் தலை வெளியிடுறாருன்னா அது சகிக்க முடியுமா? அந்த காரியத்துக்கு லெஃப்டால் இடதுசாரிகளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சீச்சின்னு முகம் சொல்லிப்பாங்கல்ல, சீச்சின்னு முகம் சொல்லிப்பாங்கல்ல. அதுதானே இன்றைக்கி கருணாநிதிக்கு நாணய வெளியீட்டு விழா நடந்தது.
நீங்கள் போய் முன்னால் உட்காடுறீங்க. சரி, இடதுசாரிகள் மட்டும் இல்லை, விசிகாவும் போய் முன்னால் உட்கார்றது. சனாதன தர்மத்தின் தலைமை தலகர்த்தர்கள் இவங்கெல்லாம் யார்? ராஜ்நாத் சிங் எல்லாம். உங்கள் அளவுகள்படி பார்த்தா சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் கையால் வந்து கலைஞருக்கு வந்து நீங்கள் நினைவு தபால் தலையும் நாணயங்களையும் வெளியிடுறீங்க. இந்த முரண்பாட்டை எங்கே போய் நியாயப்படுத்துவீங்க? அப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் விருப்பத்துக்கு அவங்க வந்து சனாதன சக்திகளோட உங்கள் பாஷையில் சொன்னால் கைகோத்துக்கும் போது, அம்பேத்கர் பற்றின நிகழ்வில் ஒத்த சிந்தனை உள்ள ஒருவரோடு மேடை ஏறுவதை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்றால் இது என்ன அரசியல்? அப்போ எதுக்கு ஆதவர்ஜனா 4 மாதம் அப்படி பேசினார்? அதாவது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அவ்வளோ தூரம் பேசிட்டு தனியாக சுயாதீனமாக இண்டிபெண்ட்டாக ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட உங்களால் கலந்துக்க முடியலன்னா நீங்கள் இந்த அளவுக்கு திமுகவிடம் கட்டுண்டு கிடப்பதற்கு என்ன காரணம்? இல்லை, அந்த ஃபங்க்ஷனோட இன்விடேஷனில் கூட ஆதவர்ஜனா விசிகான்னு இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இருக்குது. பட் அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் என்ன இப்போ விசிகாலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போட்டாரா? ஆதவர்ஜனாவை விடுங்க, நான் திரும்பவும் கேட்குறேன். சனாதனத்தை ஒழிப்போன்னு வாய்கழியை பேசுனீங்கல்ல, இது ஒரு தனிப்பட்ட முடிவாக எடுத்துக்க முடியாது சார். திமுகவுடைய கட்டுப்பாடு தான் இது 100%. அது தெரியலன்னா நமக்கு அரசு அப்போ நான் தெளிவுபடுத்தட்டும். அந்த மாநாட்டில் ஒப்புக்கொண்ட அந்த மேடையில் தான் தோன்றாததற்கு என்ன காரணம் என்று திரும்ப வெளிப்படுத்தட்டும். திருமாவோட அரசியல் வாழ்க்கை இது மிகப்பெரிய சர்க்கலுங்க, மிகப்பெரிய சர்க்கல். இல்லை சார், ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அதில் கலந்துக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் திருமாவளவனுக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசிட்டீங்க, எலெக்ஷனுக்கு பிறகு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க, அக்டோபர் 27 மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க. இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக பிஜேபியோட நெருங்குதுன்னு இருக்கா, எல்லா விதமான சமிக்கைகளும் இருக்குது. அது நெருங்குதோ நெருங்கலையோ, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு அழைச்சி மாநாடு நடத்தினப்போ அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் லைன் எடுக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா? தேர்தலுக்கு முன்னால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நடத்த வேண்டியதானே? தேர்தலுக்கு முன்னால் இதே ராஜ்நாத் சிங் அப்பயும் சந்தோஷமாக வந்திருப்பார், ஏன் மோடியை கூப்பிட்டு நடத்தலாம்ல? தேர்தல் முடிவு வந்து 22 சீட்டு ஜெயித்த பிறகு நீங்கள் இதை நடத்துகிறீங்க, அங்கே அவங்களுக்கு 40 சீட் 30 சீட்டு துண்டு விழும்போது நடத்துகிறீங்க. இது உள்ளே இருக்க அரசியல் கணக்கு என்ன? அப்போ நீங்கள் பிஜேபியோட சனாதன சக்திகளோட கூடி கொலாவீங்க. கூட்டணி கட்சி அம்பேத்கர் நினைவு நாள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு அது பொறுக்காது. அப்போ அந்த அவங்களோட தாக்கீதுகளுக்கு திமுகவின் கட்டளைக்கு திரும்ப ஏன் அடிபணிகிறார்? ஒழுங்காகவே இருந்திருக்கலாமே முதல்ல. இப்போ இடதுசாரிகளோ மதிமுகவோ காங்கிரஸோ வந்து ஆட்சியில் பங்கு வேணும், இதில் பங்கு வேணும், அதில் பங்கு வேணும்லாம் அவங்க கேட்கல. நாங்கள் கொத்தடிமையாகவே இருந்துட்டு போய்டணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நிலை வித்வான்களாக இருப்பதில் தான் எங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே நீங்களும் இருந்துட்டு போயிடலாமே. நடுப்புற எதுக்கு திடீர்னு சுயமரியாதை சிங்கங்கள் மாதிரி சிலிர்த்து எழுந்தீங்க? உங்கள் துணைத் தலைவர் தானே டிவி ஒரு 3-4 தொலைக்காட்சியில் கூப்பிட்டு உட்காந்து பேசினார், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு. அப்போ திடீர்னு உங்களுக்கு சுயமரியாதை வருது, திடீர்னு சுயமரியாதை காணாமல் போகுது. அபத்தமாக இல்லையா? அது ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி. அது ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியிலேருந்து பின்வாங்கியது ஏன்? ஆகவே இது ஒரு என்ன நான் சொன்னேன்ல, கடந்த 5 மாதங்களில் தேர்தலுக்கு பிந்தின 6 மாதங்களில் திமுக விசிக இடையிலான அந்த சண்டையில் 2 ரவுண்டில் திமுக ஜெயிச்சிடுச்சு. சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸில் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டா, ஒருவேளை அங்கே அரசியல் பேசப்பட்டா, ஒரு கூட்டணியோ திமுகவை பற்றியோ பேசட்டும், அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது, அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு இல்லை. அது முக்கியமா அல்லது அது நீங்கள் கேட்க நல்ல கேள்வி. பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வாங்க. அந்த அந்த பிரச்சனை, அந்த ஆபத்து முக்கியமா, அது உங்களுக்கு தலையாய பிரச்சனையா, அந்த பிரச்சனை தலையாய பிரச்சனையா, அல்லது உங்கள் கட்சியோட சுய மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கிறது தலையாய பிரச்சனையா? பிஜேபியை அழைத்து அவர்கள் ராஜ்நாத் சிங் அழைச்சி அவங்க மேடையை முதலமைச்சர் பகிர்ந்துக்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு. அவங்க அப்படி பண்ணாங்கன்றதுக்காக விசிக்கு அப்படி பண்ணணுமா சார்? கண்டிப்பாக பண்ணணும். அவங்க பண்ணும்போது நீங்கள் அவங்க சனாதனத்தோடைய கை கோக்கும்போது நீங்கள் அம்பேத்கரோட கை கோக்கூடாதா? அவங்க கை கோத்து சனாதனத்தோட. இன்னொன்று பண்ணாங்க அவங்க, அந்த நிகழ்ச்சி நடக்கலை. 29ஆம் இந்த மாதம் வந்து 87 வன்னியர் சங்க இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்து போன 21 தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறதுல ராமதாஸ் அழைப்போன்னு சொன்னாங்க. அழைச்சாங்களோ அழைக்கலையோ வரலையோ வராரோ அது வேற. அழைப்போன்னு சொன்னதே விசிகா கொடுக்கப்பட்ட சவால் சமைக்க தானே. ராமதாஸ் வந்திருந்தானா அப்போ விசிகா எங்கே கொண்டு போய் தன்னுடைய முகத்தை வைத்துக்கொள்ளும். அப்போ இந்த மாதிரி உங்களோட பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை அவங்க சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெற்றி தான் தேவைப்படுதா சார் இங்கே? இப்போ ஒரு கடந்த 3 தேர்தலாக அவங்க ஒரு வெற்றியை ருசிச்சுட்டு வராங்க. எஸ், அந்த வெற்றி தட்டி போயிட போகுது, அடுத்த தேர்தலில் ஒரு வெற்றி இல்லாமல் போயிட போகுது அப்படின்ற ஒரு பயம் இது ஒரு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பயம். ஏன்னா 2 பக்கமும் தேவைகள் இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு, விசிகாவுக்கும் இருக்கு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த பயம் புரிந்து கொள்ளக்கூடிய பயம். அது தப்பு ரைட்டு ஆர்குமெண்ட் கூட நான் போக விரும்பல. அந்த பயம் நியாயமான பயம். அந்த பயம் புரிந்து கொள்ளக்கூடிய பயம்.
அந்த பயம்தான் உங்களுடைய அளவுகோல்னா ஒழுங்காக இருந்துட்டு போங்களேன். எதுக்கு இந்த பேச்செல்லாம்? இடதுசாரிகளோ லெஃப்ட் மதிமுகவோ காங்கிரஸ் பேசாம இருக்க சொல்லுங்க. அவங்க பேசாமல் இல்லை, பேசல இல்லை, இல்ல பேசாம இருக்க சொல்றேன். பேசாமல் இருந்துருங்க. ஏங்க சாம்சங் பிரச்சனையில் ஒரு பெரிய நெருடல் இடதுசாரிகளுக்கு வருது, அவங்களோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. திமுக கவர்மெண்ட் மிகப்பெரிய துரோகத்தை தொழிலாளர்களுக்கு இழைக்குது, இடதுசாரிகளுடைய வாக்கு வங்கி சூறையாடப்படுது. இது ஒரு தொழிலாளர் விரோத அரசுன்னு சிஐடி தீர்மானம் போடுது, சிபிஎம்மும் தீர்மானம் போடுது. ஆனால் அவ்வளவு நெருக்கடியிலையும் அவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு மாதிரியான கோஷங்களை வைக்கவே இல்லை. தேர்தல் கூட்டணியை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஏன்னா அது 1.5 வருஷம் கிடக்குது. அதை பேசுனது யார்? நீங்கள் தானே பேசுனீங்க. நீங்கள் இந்த பேசிட்டு போய் மேடையில் உட்கார்றது தான் சிக்கல். அதே மாதிரி மதுவிலக்கு மாநாட்டில் கொண்டு போய் திமுக மேடையில் ஏற்றுனீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய கேலி கூத்து. இல்லை, இப்போது உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு கூட விசிகா எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் போனப்போர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கார். இல்லை அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இல்லை, அந்த மாதிரியான விஷயங்களே வந்து, ஏன்னா இப்போ உதயநிதிக்கு வாழ்த்து சொல்றதுக்கே திருமாவளவன் அவர்கள் தானே போறார். திருமாவளவன் அவர்களை தேடி உதயநிதி வரல என்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க தரப்புல இருந்து பேசப்படுது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த சம்பவத்தை பற்றி கூட நான் பேச விரும்பல. இது கூட வந்து அவங்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான பிரச்சனை. அதுலேயும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க போகிறதுல தப்பு கிடையாது. அங்கே சில சம்பவங்கள் விரும்பத்தகாத ரசாபாசம் நடக்குதுன்னா நான் அதை பற்றி பேச விரும்பல. அது பாலிடிக்ஸ் கிடையாது, அது கிடையாது பாலிடிக்ஸ். நம்ம இஷ்யூஸை பற்றி மட்டுமே பேசுவோம். இவ்வளோ தெளிவாக பிரச்சனை இருக்குதுங்க கண்ணு முன்னால். உங்கள் பொதுச்செயலர், உங்கள் துணைத் தலைவர் தான் அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாரு, தொடர்ந்து பேசுகிறாரு. 4 வருஷமாக சினிமாவில் நடித்தவங்க வந்து முதலமைச்சராகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதான்றாரு. அதுக்கு அவங்க திமுகவோட 75 ஆண்டு விழாவில் வந்து கொங்கு ஈஸ்வரனை வச்சு பதில் சொல்கிறாங்க. துணை முதலமைச்சர் பதவிக்குன்னா டிஎன்பிசி எக்ஸாம் வச்சு அடுக்க முடியுன்றாங்க. யாரை விட்டு பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி போன பிறகு இந்த நிகழ்வே அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, பல அவமானங்களை கடந்து தான் நாங்கள் இங்கே வந்து அப்போ அமைதியாக இருந்திருக்கணும்ல. நீங்கள் 1000 சொல்லுங்கள். அம்பேத்கரோட பிறந்த நினைவு நாளில் அம்பேத்கர் பற்றின புத்தக வெளியீட்டு விழாவை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பிறகு திருமா புறக்கணிப்பது என்பது திருமாவுக்கு மட்டுமல்ல விசிகாவுக்கும் பெருத்த பின்னடைவு. அதாவது பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சிகளை எல்லாம் பிஜேபி எப்படி கபலீகரம் செய்கிறதோ அதே மாதிரி திமுக தன்னுடன் கூட்டணி வைத்த கட்சிகளை அவருடைய சுயத்தன்மையை அழித்து அவர்களை விழுங்கி ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறது. அதில் சமீபத்திய உதாரணம் விசிகா. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். விஜய் அவர்களுடைய அந்த 6ஆம் தேதி வருகை அப்படின்றது அது ப்ளஸ்ஸா மைனஸா சார்? இல்லைங்க, அவருக்கு வந்து ஒரு மேடை கிடைக்குது, அவருக்கு எது நடந்தாலும் ப்ளஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் அவர் எதுவுமே செய்யலை. அவர் திருமாவளவன் வரல, ஒப்புக்கொண்ட ஒரு இதுக்கு நாம வரதுனால திருமாவளவன்கள் வரல அப்படின்றத எப்படி எடுத்துப்பார்? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாருன்றது வரும் காலங்களில் தான் தெரியும். அந்த மேடையில் விஜய் மட்டுமே ஒரே கதாநாயகனாக இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருமா அந்த மேடையில் இருந்தால் அந்த மேடைக்கு 2 கதாநாயகர்கள், ஒன்று விஜய், இன்னொன்று திருமா. நல்ல வாய்ப்பை திருமா இழந்திருக்கிறார். விஜய் மட்டுமே ஒற்றை கதாநாயகனாக நிற்கப் போகிறார். இதுதான் விசிகாவோட பக்குவப்படாத திமுகவை பார்த்து அச்சம் கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய அரசியலின் அவலமான வெளிப்பாடு. அந்த மேடையில் விகடன் குழுமமும் வாய்ஸ் ஆஃப் காமனும் நடத்தக்கூடிய அம்பேத்கர் பற்றிய டிசம்பர் 6ஆம் தேதி அந்த கூட்டத்தில் திருமாவும் விஜயும் இடம் பெற்றிருந்தால் அந்த மேடையில் 2 கதாநாயகர்கள் இருந்திருப்பார்கள். ஃபோக்கஸ் 2 பேர்கிட்டையும் இருக்கும். மீடியா ஒரு 100 கேமரா இருக்கும், 2 பேரையும் காமிப்பான். இப்போ விஜயை மட்டும் காமிப்பான். ஸோ தன்னுடைய வாய்ப்பை, அதாவது ஊடக வெளிச்சம் கிடைக்கக்கூடிய எல்லா தருணங்களையும் ஒரு நல்ல அரசியல்வாதி தவறாது பயன்படுத்தி கொள்வான். கலைஞர் உதாரணம் அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நண்பர் திருமா இழந்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். எல்லா நேரங்களிலுமே இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திட முடியுமா திருமாவளவனர்களால்? முடியாது. கூட்டணி கட்சிகளால் ஏதோ ஒரு இடத்துல போய் பார்த்து தானே ஆக வேண்டும். அதாவது அவர் இப்போ வந்து தெளிவாக டிஎம்கே தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இல்ல சார், அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லையா? நீங்க அந்த கூட்டணியில தான் தொடர போறீங்கன்றது உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், உங்களுக்கோ எனக்கோ தெரியணும்னு அவசியமே இல்லை. 100க்கு 100% அவருக்கு தெரியும் நம்ம இந்த கூட்டணியில தான் தொடர போறோம் அப்படின்றதுல. அதையும் தாண்டி ஒரு வருது இல்லையா, வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு வருது இல்லையா? அது இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, இன்னும் 15 மாதம் இருக்கு. சரி, அவர் வந்து இந்த விஷயத்தை இது பாருங்க, 1000 சொல்லட்டும், அவங்க விசிகா நண்பர்கள் 1000 முட்டு கொடுக்கட்டும், திரும்ப 1000 நியாயம் கற்பிக்கட்டும். விஜய் விழாவை, அம்பேத்கர் விழாவை, விகடன் விழாவை திருமா புறக்கணித்தது என்பது மிக மிக தவறானது. திமுகவிடம் விசிகாவின் சரணாகதி படலத்தின் முக்கியமான ஒரு அத்தியாயமாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். தன்னுடைய சுயாதீனத்தை, தன்னுடைய சுயத்தன்மையை திமுகவிடம் இழந்து விட்டு, அடகு வைத்து விட்டு, கிட்டத்தட்ட திமுகவின் ஒரு அங்கமாகவே இன்று விசிகா மாறிவிட்டது என்பதுதான் இந்த விஜய் விழாவை திருமா புறக்கணித்தது மூலம் நாட்டு மக்களுக்கு விசிகா கொடுத்துருக்கக்கூடிய செய்தி என்று நான் பார்க்கிறேன். பொதுவாகவே கூட்டணி கட்சியில் இருக்கும்போது இந்த சீட் பேரம் அப்படின்றது இந்த தேர்தல் அப்போ நடக்கும். இப்படியெல்லாம் பண்ணால் சீட் பேரத்தை நம்ம அதிகப்படுத்திட முடியுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குமா சார்? இந்த விழாலாம் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம்,
எங்கள் மேடையில் உங்களை ஏற்றி மதுவிலக்கு மாநாட்டில் கூட உங்களை நாங்கள் ஏற்றியிருக்கோம் அப்படின்ற போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான பேரத்துக்கு உதவும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா அந்த கட்சிக்கு? நான் மாறா வேற மாதிரி நினைக்கிறேன். இதன் மூலம் அவங்களுடைய பேரம் பேசக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கு. புறக்கணிச்சிருக்காங்க. உங்களுக்காக நீங்கள் எங்கே போவீங்க? ஒரு அண்ணன் தம்பி பாசம் இருக்கு. இந்த கதைலாம் இருக்கட்டும். நீங்கள் சீர வேண்டிய நேரத்தில் சீரணும், கடிக்கணும்னு அவசியம் இல்லை, சீரவாது செய்யணும். சீர வேண்டிய நேரத்தில் சீராமல் இருக்கிறது மூலமாக நீங்கள் பேரம் பேசுகிற தன்மை அதிகரிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது பேரம் பேசுகிற தன்மை அதிகரிக்காது. நீங்கள் அவ்வளோ பேசியிருக்கீங்க. ஆதவர்ஜனா வச்சு இந்த பேச்செல்லாம் உங்களை யார் பேச சொன்னா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஆதவர்ஜனா ஏன் அப்படிலாம் பேசினார்? அது யார் கொடுத்த மெசேஜ்? அப்புறம் எதுக்கு இந்த நிலைமைக்கு வரீங்க? ஏங்க 2 ரவுண்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. யாருக்கு எதிராக மதுவிலக்கு மாநாடு? இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமா? அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். எடப்பாடி பீரியடில் நடந்திருந்தா கூட்டணியாக இருந்த திருமா எடப்பாடியில் ஏடிஎம்கேலேருந்து 2 பேரை மேடை ஏற்றிருந்தா திமுக நார் அதை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்கோம். அங்கேயே நீங்கள் தோற்று நிற்கிறீங்கல்ல. 2வது மிகப்பெரிய சர்க்கிள் உங்களுக்கு விஜய் மாநாட்டில் நீங்கள் புறக்கணிக்கிறது, மாநாட்டை புறக்கணிக்கிறது. அதான் சொன்ன 2 ரவுண்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எத்தனை ரவுண்டு போகும்னு தெரியாது. முதல் 2 ரவுண்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க சாணிக்கத்தனத்துக்கு முன்னால் நீங்கள் தோற்று போய் நிற்கிறீங்க. அப்போ ஒழுங்காவது இருந்திருக்கலான்றான். பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசாமல் இருந்திருக்கணும். மதவாதம் தான், பிஜேபி தான், இந்துத்துவா தான் ஒரே எதிரி. இங்கே என்ன திமுக தப்பு பண்ணாலும், என்ன பாவம் பண்ணாலும், என்ன பஞ்சமாக பாதகம் பண்ணாலும் நாங்கள் கண்ணை மூடிப்போம். துருதராஷ்டிரம் மாதிரி கண்ணை மூடிப்போம், துணியால் கட்டிப்போம். என்ன வேணால் பாவம் நடக்கட்டும், என்ன அட்டுழியம் வேணால் நடக்கட்டும், எங்களுக்கு பிஜேபி தான் ஒரே எனிமி. திமுக செஞ்ச தவறுகளெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிடும், பிஜேபி வலுப்பெற்றுரும். அதனால் நாங்கள் பிஜேபி பின்னால் தொங்கு சதையாகவும் இருப்போம், நிலைய வித்வானாகவும் இருப்போம். நீ என்ன வேணால் பேசிக்க எழுதிக்க, எனக்கு கவலை இல்லை. நாங்கள் திமுகவோட அடிவரடிகளாக இருப்போம். ஏன்னா எங்களுக்கு மதவாதம் வரக்கூடாது. அந்த ஸ்டாண்டு எடுத்துருங்க வெளிப்படையாக. இப்போ மதிமுக இடதுசாரிகள்லாம் அந்த ஸ்டாண்டு தான். எது சொன்னீங்கன்னா நாங்கள் பிஜேபின்னு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நீங்கள் என்ன மாநில அரசை குறை சொன்னீங்கனாலும் திமுககாரன் கூட சைலண்ட்டாக இருப்பான் தொலைக்காட்சி வாதங்களில். ஆனால் இந்த இடதுசாரிகள்லேருந்து வரக்கூடியவங்களும் மதிமுகலேருந்து வரக்கூடியவங்களும் பேசக்கூடிய பேச்சுக்கள் மோர் லாயல் தென் த குயினாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது நல்லது. அப்படியே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருங்க. ஏன்னா 26 மக்கள் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு மக்களுக்கு ஈஸியாகாது இருக்கும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு. ஆட்சியில் பங்கு பெறாமலே இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்கல்ல, தண்டனை திமுகவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். பதவியை சுவைச்சிக்கிட்டு, அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு நீங்கள் சிலுவை சுமந்தீங்கன்னா கூட புரிஞ்சுக்கலாம். அதிகாரத்தை சுவைக்காமல், பதவியை பங்கு போட்டுக்காமல் நீங்கள் இந்த அரசாங்கத்தோட அலங்கோலங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 இடதுசாரிகளும், விசிகாவும், காங்கிரஸும், மதிமுகவும் பலனடையாமல் சிலுவை சுமக்கிறீங்க. தண்டனை திமுகவுக்கு மட்டும் இல்லை, 26 உங்களுக்கும் சேர்த்து தான். கண்டிப்பாக சார். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டிசம்பர் 6ஆம் தேதி அந்த மேடை என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றதையும் பேசலாம். மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி கார்த்திக்.